117 பேர் ஒரு புதிய உலகில் குடியேறச் சென்றார்கள். சில வருடங்கள் கழித்து அவர்களை பார்க்க கப்பல் திரும்பி வந்தது. ஆனா அங்கே யாருமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருந்தது. அது இன்று வரை வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக உள்ளது. இங்கிலாந்திலிருந்து 117 பேர் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்க அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து வந்தனர். அவர்கள் வந்த இடம் இன்றைய அமெரிக்காவில் உள்ள ரோனோக் தீவு. அவர்களுக்கு இது ஒரு கனவு. புதிய நிலம், புதிய தொடக்கம், புதிய எதிர்காலம். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று இருந்தது. சில வருடங்களுக்குப் பிறகு அந்த காலனி முழுவதும் காணாமல் போகப் போகிறது. இந்த குழுவின் தலைவராக இருந்தவர் ஜான் ஒயிட். அவருடன் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பலர் வந்திருந்தனர். அவர்களில் ஒருத்தி அவருடைய மகள். அவளுக்கு பிறந்த குழந்தை விர்ஜினியா டெர். அமெரிக்காவில் பிறந்த முதல் ஆங்கிலேய குழந்தை. எல்லாமே நன்றாகத் தொடங்கியது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. உணவு பற்றாக்குறை. குடியேற்றம் இன்னும் பலவீனமாக இருந்தது. அதனால் ஜான் ஒயிட் மீண்டும் இங்கிலாந்து சென்று உதவி கொண்டு வர முடிவு செய்தார். 1587 அவர் கப்பலில் புறப்பட்டார். சில மாதங்களில் திரும்பிவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் விதி வேறு திட்டம் வைத்திருந்தது. அந்த நேரத்தில் இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே போர் வெடித்தது. அனைத்து கப்பல்களும் போருக்காக பயன்படுத்தப்பட்டன. ஜான் ஒயிட் திரும்ப முடியவில்லை. 1 மாதம், 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் அவர் சிக்கிக் கொண்டார். இறுதியாக 1590 அவர் ரோனோக்கிற்கு திரும்பினார். 3 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் எதிர்பார்த்தது தன்னுடைய குடும்பத்தையும் காலனியையும் பார்ப்பது. ஆனால் கரையை அடைந்தவுடன் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தார். அங்கே எந்த மனித சத்தமும் இல்லை. புகை இல்லை, விளக்கு இல்லை, வரவேற்பு இல்லை. முழு அமைதி மட்டுமே இருந்தது. அவர் காலனிக்குள் நுழைந்தார். வீடுகள் இருந்தன, வேலிகள் இருந்தன. ஆனால் மக்கள் இல்லை. 117 பேரும் மறைந்து விட்டனர். ஒருவரும் இல்லை. ஒரு எலும்புக்கூடு கூட இல்லை. சண்டையின் அடையாளமும் இல்லை. அவசரமாக ஓடிய தடயமும் இல்லை. அவர்கள் காற்றில் கரைந்தது போலிருந்தது. பிறகு ஒரு மரத்தில் செதுக்கப்பட்டிருந்த ஒரு வார்த்தையை அவர் பார்த்தார். கிராட்டோன். அதே வார்த்தை ஒரு வேலிக் கம்பத்திலும் இருந்தது. இதுதான் கிடைத்த ஒரே குறிப்பு, ஒரே சான்று, ஒரே தடயம். ஆனால் அதன் அர்த்தம் என்ன? குரோஆட்டோவான் என்பது அருகிலிருந்த ஒரு தீவின் பெயர். அங்கே ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்தனர். அந்த காலனியினர் அவர்களுடன் சேர்ந்து வாழச் சென்றிருக்கலாமா? இது முதல் கோட்பாடு. ஆனால் அதற்கான உறுதியான ஆதாரம் இல்லை. மற்றொரு கோட்பாடு, அவர்கள் பசியால் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம். சிலர் உள்ளூர் பழங்குடிகளுடன் கலந்திருக்கலாம். சிலர் புதிய கிராமங்களை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அவர்களின் வாழ்க்கையை நிரூபிக்கும் உறுதியான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. பிறகு இன்னும் பயங்கரமான கோட்பாடுகள் வந்தன. அவர்கள் தாக்கப்பட்டார்களா? கடலில் மூழ்கினார்களா? நோயால் இறந்தார்களா? அல்லது வரலாற்றில் பதிவாகாத ஏதோ சம்பவம் நடந்ததா? யாருக்கும் தெரியவில்லை. 400 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆய்வாளர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். புதிய ஆதாரங்கள் கிடைக்கின்றன. புதிய கோட்பாடுகள் உருவாகின்றன. ஆனால் அந்த 117 பேருக்கு உண்மையில் என்ன நடந்தது என்பது இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. அதனால்தான் ரோனோக்கின் மறைந்த காலனி உலக வரலாற்றின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாகவே உள்ளது.